மணி அண்ணா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை பரவாயில்லண்ணே. சரி போலாமா? ஆ மணி சொல்லுங்கண்ணே. நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? காலைல ஃபோன் பண்ண அப்புறம் தான் நான் ஏந்துட்டேன். அதனால தான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. என்ன நம்பி வந்துட்டேன்ல, இனிமே பாரு வா. ஏறு, நம்ம வண்டி தான். அப்படியாண்ணே? ஏறு. கார் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இனிமே உன் வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும். ம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா போவா. பெருசு, நீ மணியோட அம்மா தானே? உன் பையன் நேத்தே பஸ் ஏறி கேளுக்கு போயிட்டான். போனால் போகட்டும் போடா. வா மணி, வா. வா. என்ன இடம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குண்ணா. நீ இங்கே தான் தங்க போற. அப்படியா? வேலைக்கு எப்போ சேரணுண்ணா? இப்போவே நீ சேர்ந்த மாதிரி தான். நீ எங்கூடவே வேலை செய்யலாம். சரிங்கண்ணா. தலைவரே, மணி அண்ணா. அது என் பாஸ். அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். என்ன ராஜா? தலைவரே, இது நம்ம ஊருக்கார பையன், பேரு மணிவேந்தன். வணக்கம் சார். சரி மணி, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாவு. உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்க. அதோ ரூம் அங்கே இருக்கு. சரிங்கண்ணா, வரேன் சார். பையன் கேஎலுக்கு புதுசா? ஆமாம் தலைவரே. என்ன ராஜா, பையன் ஓகே தானே? கம்பத்து பையன் தலைவரே, படு வெகுலி. பையன் விசுவாசமா இருப்பான்ல? என்னை பற்றி தெரியாதா தலைவரே? நாம் செய்கிற பொம்பளை கிட்னாப் பிஸ்னஸ்க்கு இவனை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு கடைசியில் முடிச்சிருவோம். உனக்கு மட்டும் எப்படி அப்பாவி பையனுக்கு கிடைக்கிறாங்க? பணத்துக்காக இன்னைக்கு நிறைய பசங்க எதையும் செய்ய தயாராக இருக்காங்க. அதான் அவங்க பலவீனம், அதான் நமக்கு பலம். என்னண்ணே, இங்கே யாரையுமே காணோம்? உங்ககிட்ட தனியாக பேசணும்னு தான் கூப்பிட்டு வந்தேன், வா. மணி, புது ட்ரெஸ் போட்டதும் சினிமா ஹீரோ மாதிரி இருக்க. அப்படியா? உண்மையா? நீ வரும்போது பார்க்கலையா? எல்லா பொண்ணுங்களும் ஒன்றை தான் பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் உங்களால தானே. சொல்லுங்கண்ணே, நான் என்ன வேலை செய்யணும்? அப்படி பேக் எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ. சரிங்கண்ணே.
சரிண்ணா, இந்த பேக்கை கொடுத்துட்டு நம்ம இடத்துக்கு எப்படி வர்றது? நீ கொடுத்துட்டு ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண. ரெஸ்டாரண்ட்டுக்கா? அடிப்பியா? எப்பாவது. சரி, அப்போ பப்புக்கு போ. எங்கேயாவது போய் ஜாலியாடுறா. இந்த புடி. எதுக்குண்ணா இவ்வளோ பணம்? நீ செய்ய போற வேலைக்கு. இந்த பேக்கை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பணமா? அதுதான் சிட்டி. இவ்வளோ பணம் கம்பத்தில் கிடைக்குமா? ம், கிடைக்காது. சரிண்ணா, நான் பப்புக்கு போயிட்டு நம்ம இடத்துக்கு எப்படி வர்றது? எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆ. என் நம்பரை நோட் பண்ணிக்க. அண்ணா, உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கே. அது வேற நம்பர், இதுதான் பிஸ்னஸ் நம்பர். ஆ. நம்பரை நோட் பண்ணிக்கோ. 0 இல்லண்ணா, நீங்க சொல்லுங்க, நான் மனசுல ஏத்திக்கிறேன். 016 ம். 970 ம். 666 ஓகேண்ணா, நான் வரேன். ஆ. ஹலோ, நான் ராஜா பேசுகிறேன். பொருளை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பையன் வருவான். ஆரஞ்சு கலர் பனியனும் ஒரு கருப்பு பேண்ட்டும் போட்டு வருவான். அவன்கிட்ட எதுவும் பேசிக்காத. கம்பத்து பையன், அவனுக்கு தெரியாது பொருளை எடுத்துகிட்டு வரோன்னு. புரியுதா? சரி. ப்ளூ பேண்ட், ப்ளூ ஷர்ட். ராஜா அண்ணா சொன்னது இவரா தான் இருக்கும். அண்ணா, அண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட ராஜா அண்ணா தான் இந்த பேக் கொடுக்க சொன்னாரு. கண்ணுக்கு வருத்தபடி சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடுவா. என் அத்தை அவ தெத்த என் சொத்தை அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவ. அடி என்ன அடி ராக்கம்மா பல்லாக்கு மிடித்து என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில மேடம்,
எஸ். ஒரு பாட்டில். நோ 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 நோ, ஒரு கிளாஸ் பிராண்டி. ஓகே சார். கதை தினம் தினம் நடக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன் ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாண வைபோகமே டும் 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 பி 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 டும் 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 அட பி 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 டும் 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 பி 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 பி. இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல உன்ன பின்ன நேர்ந்ததில்ல மூக்கு நுனி வேர்த்ததில்ல பாய் தமிழ்ச்செல்வி. பாய். தமிழ்ச்செல்வி. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொண்ணே என்ன தமிழ்ச்செல்வி தேவதை. கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கெட்டு போனேனே சொல் பொன்மானே மணி 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 அண்ணா ராஜாண்ணா. என்ன மணி நல்ல தூக்கமா? நைட்டு நல்லா என்ஜாய் பண்ண போல இருக்க.
இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது சரியா? கண்டிப்பாண்ணே. என்ன செய்யணும்? இந்தா புடி. இந்த அட்ரஸுக்கு போய் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். சரிண்ணே. என்ன செய்யணுண்ணே? இந்த அட்ரஸில் ஒரு கடை இருக்கும். ஆ. அந்த கடையில் மாலான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணை நீ கூப்பிட்டு வரணும். ஓகேவா? என்ன மணி, என்ன யோசிக்கிற? நான் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நான் யார் அனுப்பலான்னு யோசிக்கும் போது தான் ஓ ஞாபகம் வந்தது. அதான் உன்னை யோசித்தேன். மணி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது. அந்த பொண்ணை நீ போய் கூப்பிட்டு வந்தா வழியை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ரிலீவ் ஆயிடலாம். என்ன ஓகே தானே? ஓகேண்ணா. நல்ல விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொல்லுவேண்ணா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இந்தா குடி. இதுவும் ஒரு வேலை தான் மணி, வச்சுக்க. அட்டா. திரும்ப கசாலே. ஓகேலா. பாய் பாய் பாய். வணக்கம் சார். வணக்கம். மாலான்னு ஒரு பொண்ணு இங்க தான் வேலை செய்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஓ அப்படியா? ஆ. மாலா இங்க வாமா. வரேன் சார். மேடம் நீங்க தான் மாலாவா? ஆமா. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. உட்காருங்க. என்ன ராஜா, பையன் சொன்ன மாதிரி செஞ்சிருவான்ல? கண்டிப்பாக செய்வான். நான் சொன்னதை கிளிப்புள்ள மாதிரி அப்படியே செய்வான். இதோ வந்துட்டான் பார். வணக்கண்ணே. பொண்ணை கூட்டு வந்தியா? ஏதோ கார்ல இருக்காங்க. சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. வாங்கடா. யாரு யார் நீங்க? சொல்லுங்க. என்ன விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. இன்னைக்கு பூச்சங்கல ஒரு கேர்ளை கிட்னாப் பண்ணிருக்காங்க. பேர் மாலா, ஏஜ் 18. துவன், நம்ம டீம் விசாரிச்சதுல ஒரு 19-20 வயசுக்குள்ள பையன்
அந்த கடைக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஏமாத்தி கிட்னாப் பண்ணியிருக்கான். துவன், இந்நேரம் அந்த பொண்ணை எந்த சிண்டிகேட் கிட்ட வித்திருப்பாங்களோன்னு தெரியல. We have to treat this issue seriously. Of course, the department has appointed a special officer to investigate this case. துவன், யார் அந்த ஆபீசர் துவன்? DSP Yogi. ரொம்ப பில்டப் கொடுக்குறானே. பல்ராம் சார், எக்ஸசைஸ் பண்ணுறதுனா உனக்கு வேறுக்குதா? சாப்பிட்றதும் எக்ஸசைஸ் தானே சார்? இனிமே நீ பல்ராம் இல்லை சாப்பாட்ராம். சார், ஏய், என்ன பண்ணாலும் இது மாதிரி ஆகுமா? ஓவரா பண்ணாத. நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா there are two kind of groups, active and passive. ஆக்டிவ் குரூப்ஸில் இருக்கிறவங்க தான் கேர்ள்ஸை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. பேசிவ் குரூப்ஸ் அவங்கள ஏற்கிறாங்க. ஐ மீன் they don't come directly into the scene. கரெக்ட் சார். ஓகே சார். இந்த கிட்னாப்பிங்கில் ஈடுபடுறது டீனேஜர்ஸ் தான். பண தேவைக்காக செய்கிறாங்க. சார், ஒரு ஐடியா. எஸ் ப்ளீஸ். நம்ம உண்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணுமா? எல்லாருக்கும் பயம் வரல. பல்ராம், மலேசியன் லாஸ் ஆர் வெரி கிளியர். இதோட வேற சிறந்த சட்டம் எந்த நாட்டிலையும் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் டாக்கிங் அபவுட் லா. வி ஹாவ் டு திங்க் இட் இன் அதர் வே. எப்படி சொல்றீங்க யோகி? சார், சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வேற வழிக்கு திருப்பணும். அவங்களுக்கே அவங்கள புரிய வைக்கணும். இருக்கிற கிரிமினல்ஸை தண்டிக்கிறத விட இனிமே கிரிமினல்ஸ் புதுசாக உருவாக்காம தடுக்கணும். We must care for the budding plants than the grown-up trees. Hope all of you can understand what I mean. Of course, sir. என்ன? எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. சமைச்ச ஃபுட்டோட இனிமேல் சமைக்க போற ஃபுட்டு பத்தி தான் நம்ம யோசிக்கணும். சார், கரெக்டு தானே? நீ திருந்த மாட்ட. Okay, officers. Let us start the operation. Okay, sir. Thank you, sir.